சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் கண்டித்திருப்பது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் ஈரானும் இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது. இதனால் மேற்காசியாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடக்கத்தில் ஈரானை அமெரிக்கா எச்சரித்ததாகவும், ஆனால் ஈரான் அதை கேட்கவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனி அகற்றப்பட வேண்டும் எனவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் வெடிகுண்டுகளை வீசுவதற்காகவே அமெரிக்கா வைத்திருக்கும் B-2 பாம்பர் வகை விமானங்கள் வைத்து ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஆனால் அந்த மையங்களின் செயல்பாடுகளை ஈரான் நிறுத்தி வைத்திருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலை பாகிஸ்தான் கண்டித்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில், ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. சர்வதேச விதிகளை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை விதிகளின்படி தங்களை தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த பதற்றம் மேலும் அதிகரித்தால் மேற்காசிய பிராந்தியம் கடும் விளைவுகளை சந்திக்கும். எனவே குடிமக்கள் மற்றும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேற்காசியாவில் பதற்றத்தை தணிக்க ஐநா சபைகளின் விதிகளின் அடிப்படையில் இரு நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதுவரை அமெரிக்காவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்பட்டு வந்த நிலையில் இப்போது அமெரிக்காவையே பாகிஸ்தான் கண்டித்திருப்பது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்கள் முன்புதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரவு விருந்து கொடுத்திருந்தார்.